வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கதிர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கொல்கட்டா அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் கொல்கட்டாவில் நடக்குது. 7:30 PM. கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே ஃபஸ்ட்டு செகண்டில் இருக்காங்க. ராஜஸ்தான் ஃபஸ்ட்டில் இருக்குது, கொல்கட்டா வந்து செகண்டில் இருக்குது. இந்த கொல்கட்டா ராஜஸ்தானும் இந்த ஐபிஎல் ஏன் ஃபஸ்ட்டு இருக்கான்னு தெரியுங்களா? மெயினாக வந்து அவங்க முக்கால்வாசி மேட்ச் பார்த்திங்கன்னா டாஸ் வின் பண்ணாங்க. அதுதான் அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டே அதுதான். செகண்ட் வந்து வேறு அந்தளவுக்கு ஒரு பவர் பேட்டிங்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. ரெண்டு டீம்லேயும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. டாஸை வின் பண்ணி மேட்சை வின் பண்ணிக்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது நண்பர்களே. இன்றைக்கி எவனா ஒருத்தன் அடி வாங்க போகிறான், அப்போ அது தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட இப்போ பஞ்சாப் கூடயே தோக்க வேண்டிய மேட்ச்சு யார், ராஜஸ்தான். அப்படி தான் நிறைய மேட்ச்சு அப்படி தான் போச்சு. இந்த டாஸ் வின் பண்ணி இப்போ நம்ம ஆர்சிபி கூடயும் அதே நிலமை தான். டாஸ் வின் பண்ணாங்க, செகண்ட் பேட்டிங் டியூ வந்துச்சு, வின் பண்ணாங்க. எல்லாம் அப்படி தான் ஓடிட்டுருக்குது. ஒன்றும் பெரிய இது நம்பர் 1 டீம்லாம் கிடையாது. என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், டாஸை வின் பண்ணாலும் சஞ்சுவும் இவனும் கிட்டத்தட்ட எல்லா டாஸும் முக்கால்வாசி டாஸ் வின் பண்ணிட்டான்ல, அதான் சொல்ல போனேன். சரி வாங்க, இப்போ வந்து ஈடன் கார்டில் மேட்ச் நடக்கும் நண்பர்களே. இந்த ஐபிஎல்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் வந்து பெஸ்ட்டு எக்கனாமிக்காக பவுலிங் போட்டிருக்காங்க. 8.33. அகெயின்ஸ்ட்டு கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஸ்கோரிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா 10.43. பட் இன்றைக்கி எல்லாமே அடி விழும். ஏன்னா கொல்கட்டா பிச்சு பேட்டிங் விக்கெட் நல்லா இருக்கும், அடித்து வெளுத்து வாங்கலாம், இன்றைக்கி தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார், ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம், இருங்க வரேன். நிதிஷ் ராணா வந்து இன்னும் ரெடி ஆகலைன்னு நினைக்கிறேன். அவன் வெளியே இருக்கிறது ரொம்ப நல்லது, அது என்னமோ ரொம்ப நல்லது. அதுக்கு விளையாடாமல் இருக்கலாம். நிதிஷ் ராணா என்ன ஃபிட் இல்லை. அஸ்வின் வந்து எப்படின்னு தெரியல, இன்னும் தெரில. அவங்க டீமு லைக் பார்த்தீங்கன்னா சால்ட்டு, நரைனு, ரகுவான்சி, ரித்திஷ் ராணா வரமாட்டான், ஐயர், வெங்கடேஷ் ஐயர், வெங்கு, ரசூல், ராம்நாத் சிங்கு, மிச்சர் வைபவ் ஆரவ், ரித்திஷ் ராணா, வருண் சக்கரவர்த்தி, ஜோஸ் பட்லர், அஸ்வின், மிச்சல் மோஸ்ட் ரீசெண்ட் டைம் பஞ்சாப் கூட மேட்ச் இது பண்ணாங்க. தனிஷ் கோட்டையின் ஆஃப் ஸ்பின்னர் டிட் நாட் பவுல் ஓப்பன் பேட்டிங் பஞ்சாப் கூட போட்டிருக்காங்க. கேசவ் மகாராஜ் நல்லா போட்டான், பரவாயில்ல. பட் இருந்தாலும் வந்து அஸ்வின் இன்னைக்கு வந்துடுவான்னு சொல்லியிருக்காங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். ஜெய்ஸ்வால், பட்லர், ஜஞ்சு, பராக்கு, ஹெட்மேட், த்ரோவர், ரோமன் பவுல், கேசவ் மகாராஜ். எப்பட்றா போல்ட்டு எத்தனை தான் 5 பிளேயராடா உங்களுக்கு? பட்லரு, ஹெட்மேரு, ட்ரெண்ட் போல்ட்டு, அங்கே ஒரு ஆள் இடிக்குதோ, ஓகே, சக்கல். கேகேஆர் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நம்ம எல்எஸ்சியை போட்டு பொழந்துட்டான்லே, அது வேறு விஷயம். பூரன் பார்த்தீங்கன்னா அன்றைக்கும் நல்லா சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, அதான் உண்மை. பார்ப்போம் என்ன. அஸ்வின் பார்த்தி மாஸ்டர் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் என்ஜாய் த பவுலிங் த டூ ப்ரொமோட் கேகேஆர் லெஃப்ட் ஹேண்டர் நிதிஷ் ராணா கிம் த 58 பால் 108 ரன் அடிச்சிருக்காங்க அஸ்வினுக்கு அகேன்ஸ்டாக. சுனில் நரேன் பார்த்தீங்கன்னா 22 பாலில் 60 ரன் அடிச்சிருக்கான். டிஸ்மிசல் ஒன்ஸு, இதெல்லாம் ரொம்ப வித்தவுட் பீயிங் இன் டிஸ்மிசல். கேகேஆர் பேட்டர்ஸ் ஸ்கோர் அட்டஸ் 50 ரன்ஸ் தி சீசன். 150 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளாண்டுருக்காங்க, 144 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளாண்டுட்டுருக்காங்க. ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா 129 ரன்னு, 120, அவர் தான் கம்மியாக விளாண்டுருக்கிறாரு. செகல் பார்த்தீங்கன்னா 12 பாலுக்கு வர விக்கெட் எடுக்கிற அந்த ஐபிஎல்ல. இன்னும் 3 விக்கெட் எடுத்தால் 350 விக்கெட்டு T20 கிரிக்கெட்டில். ஆவேஸ் கான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டெத் ஓவர் லாஸ்ட் 4 டெத் ஓவரில் 10 ஓவர் போட்டிருக்காரு. லாஸ்ட் 4 மேட்ச்சில் அதிகமாக போட்டிருக்காப்புல. முஸ்தபிசர், மோகித் சர்மா எக்கனாமிக் ரேட் 9.0. இவர் வந்து 10ல் போட்டுட்ருக்காரு, சரிங்களா, எக்கனாமிக் ரேட்டு. இன் 2 games ஈடன் கார்டன் சோபார் திஸ். சுனில் நரேன் எக்கனாமிக் ரேட் பார்த்தீங்கன்னா 4.50, 8 ஓவர் போட்டு இதுவரைக்கும் பவுண்டரியே கொடுக்கல, இன்றைக்கி பிறந்துருவாங்க. ஈடன் கார்டு பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரன் பாஸ்ட்டில் மார்ச் தான் அங்கே வந்திருக்கு. லோ ஸ்கோரிங் அவுட் சண்டே ஆப்டர்நூன். லோ ஸ்கோரிங் கிடையாது, செகண்ட் பேட்டிங் பிடிச்சா ஈஸியாக வின் பண்ணலாம், அதான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. சிம்பிள் சைஸு, டூ மணி இப்போ சின்ன கிரவுண்டு தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. அதனால் கொஞ்சம் பொறுத்து வந்து பார்க்கலாம் நண்பர்களே, என்ன ஏதுன்னு தெரியல. இன்றைக்கி யார் டாஸ் வின் பண்ணுறாங்களோ அவங்க மேட்சை வின் பண்ணுவாங்க. செகண்ட் பேட்டிங் கொஞ்சம் வின் பண்ணதுக்கான வாய்ப்புகள் நிறையா. யார் டாஸ் வின் பண்ணால் இன்றைக்கி பவுலிங் தான் எடுக்க போகிறாங்க.
நல்லா தெரிஞ்சு போச்சு, அது எந்த மார்க்ஸ் கிடையாது இல்லை. கடைசி ராண்டு 5 மேட்ச்சில் ஆர்ஆர் 1 2 3 மேட்ச் வின் பண்ணிக்கிறான். கேகேஆர் 2 மேட்ச் வின் பண்ணிக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஐயர் மொக்கட்டையெல்லாம் அடிச்சிருக்கான். 39 24 18. மணிஷ் பாண்டே வாழ மாட்டான். ரகுநாத் அந்த பையன் ஏதோ குட்டடி கோவிந்தன். இல்லை இன்றைக்கி பேட்டிங் விக்கெட் நண்பர்கள் யார் வேணாலும் அடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு பேட்டிங் விக்கெட் தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ சால்ட்டு ஓரளவுக்கு விளாண்டுருக்கான். சால்ட்டு பாப்பா நிறைய ஓரளவுக்கு விளாண்டுருக்கான். பாப்பா ஹெட்டு பார்க்கலாம். ஹெட்டு பார்த்தீங்கன்னா கேகேஆர் இவங்களும் 27 மேட்ச் விளாண்டுருக்காங்க. அதில் கேகேஆர் 14 மேட்ச்சு, ஆர்ஆர் 11 மேட்ச்சு. வின்னிங் பெஸ்ட்டில் கேகேஆர் 4 மேட்ச்சு, ஆர்ஆர் 7 மேட்ச்சு. பவுலிங் பேட்டிங் செகண்டில் கேகேஆர் 10 மேட்ச்சு, இவங்க 4 மேட்ச் வின் பண்ணிக்கிறாங்க. ஆர்ஆர் 2 சூப்பர் ஓவர் போயிருக்கு. 2 சூப்பர் ஓவருமே ஆர்ஆர் தான் வின் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் கணக்கு வந்திருக்கு. டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 டைம் வின் பண்ணிக்கிறாங்க கேகேஆர். இவங்க 15 டைம் டாஸ் வின் பண்ணிக்கிறாங்க. அந்த 12 டைமும் டாஸ் வின் பண்ணி கேகேஆர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பவுலிங் தான் எடுத்துருக்காங்களே. ஆனால் அவங்க 7 டைம் பேட் பஸ்ட் பண்ணிருக்காங்க, 8 டைம் வந்து ஃபீல்ட் பஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா கேகேஆருக்கு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா 210, அவங்களுக்கு வந்து 217. ஆவரேஜ் ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 151 இருக்குது. 148 வந்து இவங்களுக்கு ஆர்ஆர் கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக. ஆவரேஜ் விக்கெட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 5.96. இவங்களுக்கு வந்து ஆர்ஆருக்கு வந்து 6.3. மோஸ்ட் ரன்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணா 224, சஞ்சு 388. மோஸ்ட் விக்கெட் பார்த்தீங்கன்னா நரேன் 12, சகல் 9. ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 51 பாலுக்கு 85 ஐயர். பட்லர் 61 பாலுக்கு 103. பெஸ்ட் விக்கெட் பார்த்தீங்கன்னா 3 for 22 ரசூல். சகல் 5 for 40. ஒரு 2 வருஷமாக எடுத்தாங்க. ஈடன் கார்டன் பற்றி பார்க்கலாம். 2 டீம் வரைக்கும் 9 மேட்ச் விளாண்டுருக்காங்க. அதில் கேகேஆர் 6, ஆர்ஆர் 3. பேட்டிங் பெஸ்ட்டில் கேகேஆர் 1, பேட்டிங் செகண்டில் 5 டைம் வின் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களும் ஆர்ஆருக்கு பேட்டிங் செகண்டில் 5 டைம் வின் பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 9 மேட்ச்சில் 8 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்டில் வின் பண்ணிக்கிறாங்க நண்பர்களே. ஒன்று 220 232 மேலே அடித்தா வந்து கொஞ்சம் வின் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிற ஆள். மோஸ்ட் மேட்சிங் பார்த்தீங்கன்னா 141 மேட்ச் விளாண்டுருக்காங்க. பேட்டிங் பேஸ் பண்ண டீம் 65 டைமும், பவுலிங் போட்ட டீமு 25 டைம் வின் பண்ணிக்கிறாங்க. டாஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 85 மேட்ச் வந்து டாஸ் வந்து கேப்டன் டாஸ் வின் பண்ணி பவுலிங் போட்டிருக்காங்க. 56 டைம் தான் பேட் பஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா இது டிபிக்கலாக இருக்கும். மோஸ்ட் மேட்ச் பிளேட் கேகேஆர் 83, மோஸ்ட் வின் பார்த்தீங்கன்னா 49 கேகேஆர், மோஸ்ட் தோல்வி பார்த்தீங்கன்னா கேகேஆர் 34. பிக்கெஸ்ட் வெற்றி பை ரன்ஸ் பார்த்தீங்கன்னா கர்நாடகா 123. பிக்கெஸ்ட் வெற்றி பை விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா பெங்கால் 10 விக்கெட். பெஸ்ட் 24 பால் ரிமைனிங். க்ளோசஸ்ட் வெற்றி பை பார்த்தீங்கன்னா எல்ஐஜி வின் பை ஒரு ரன்னு. க்ளோசஸ்ட் வெற்றி பை விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா கேகேஆர் வின் பை 1 விக்கெட்டு வித் 1 பால் ரிமைனிங். இதெல்லாம் நடந்திருக்கா. ஆவரேஜ் ஸ்கோர் திஸ் வரையும் பார்த்தீங்கன்னா 161.16 ஃபஸ்ட் இன்னிங்ஸு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட் டேக்கன் பால் பை பார்த்தீங்கன்னா 7 பாலுக்கு ஒருக்கா விக்கெட் விடுது. 25 ரன்னுக்கு ஒருக்கா ஒரு விக்கெட் விடுறாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் 147 ஸ்கோரு. செகண்ட் இன்னிங்ஸில் பேர் பார் விக்கெட் பார்த்தீங்கன்னா 5.68. ரன்ஸு பேர் பார் விக்கெட் பார்த்தீங்கன்னா 25.89. ஓவரால் ஆவரேஜ் விக்கெட் டேக்கன் த பேர் இன்னிங்ஸ் பால் பார்த்தீங்கன்னா 6.1. 26 ரன்னுக்கு ஒருக்கா ஒரு விக்கெட் விடுறாங்க ஓவரால். இந்த வெனியூவில் பார்த்தீங்கன்னா கேகேஆர் 83 மேட்ச் விளாண்டு 39 மேட்ச் டாஸ் வின் பண்ணி 49 மேட்ச்சை வந்து 49 டைம் வந்து மேட்சை வின் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ஆர்ஆர் வந்து 11 மேட்ச் இங்கே விளையாண்டு 8 மேட்ச் டாஸ் வின் பண்ணிக்கிறாங்க, 3 டைம் தான் மேட்சை வின் பண்ணிக்கிறாங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் 232க்கு கேகேஆர் இருக்குங்க, இவங்களுக்கு 186க்கு 6. ஆவரேஜ் டீம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 159 கேகேஆர், இவங்க 144.82. ஆவரேஜ் விக்கெட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 5.48 கேகேஆர், இவங்க வந்து 6.18. பிக்கெஸ்ட் விக்கெட் பை வெற்றி பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து 9 விக்கெட் வித் 15 பால்ஸ், இவங்க வந்து ஆர்ஆர் வந்து 9 விக்கெட் வித் 41 பாலில் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பை ரன்ஸ்னு போட்டிருக்காங்க. மும்பை வந்து இவங்களை கேகேஆர் வந்து 102 ரன் வித்தியாசம் ஜெயிச்சிருக்காங்க. அது மாதிரி கேகேஆர் வந்து ராஜஸ்தான் வந்து 25 ரனில் வின் பண்ணிக்கிறாங்க. அதான் ஒஸ்ட்டு ரன்ஸே பார்த்தீங்கன்னா ஆர்ஆருக்கு. ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் விக்கெட்னு பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து ஆர்சிபி வந்து 9 விக்கெட்டு ப்ளஸ் 11 பால் இருக்கும்போது வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி கேகேஆர் வந்து ஆர்ஆர் வந்து இங்கே வந்து 8 விக்கெட்டு வித் 23 பாலில் ஜெயிச்சிருக்காங்க நண்பர்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அதிக ரன் பார்த்தீங்கன்னா காம்பீர் 44 இன்னிங்ஸில் 1342.
உத்தப்பா 37 இன்னிங்ஸில் 1085, ரசூல் 31 இன்னிங்ஸில் 864. ஐஎஸ்சி ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் 47 பாலுக்கு 98, கார்த்திக் 50 பாலுக்கு 97, காம்பீர் பார்த்தீங்கன்னா 51 பாலுக்கு 93. பெஸ்ட் பேட்டிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா சால்ட்டு 143, ஜெய்ஸ்வால் 101, புஜாரா 67. புஜாரா ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா ரசூல் 196, நரேன் 157, கார்த்திக் 153. மோஸ்ட் சிக்ஸஸ் பார்த்தீங்கன்னா ரசூல் 79, பத்தான் 44, ராணா 35. மோஸ்ட் போர் காம்பீர் 156, மோஸ்ட் போர் 116, உத்தப்பா 37 இன்னிங்ஸில், பத்தான் 38 இன்னிங்ஸில் 65. ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா காம்பீர் 11, உத்தப்பா 8, ராணா 6. ஐஎஸ் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா சகிப் உல்கேசன் யூசப் பதான் பார்த்தீங்கன்னா 134 குஜராத் லைன்ஸ்க்கு அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் சஞ்சு சாம்சன் வந்து கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக அடிச்சிருக்காங்க 121. சகிப் உல்கேசன் ராபின் உத்தப்பா வந்து 121 ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக. பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். மோஸ்ட் பெஸ்ட் பவுலிங் பிகர் பார்த்தீங்கன்னா நரேன் 5/19 பஞ்சாப் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக. அடுத்து சோயப் அக்தர் டெல்லிக்கு அகேன்ஸ்டாக 4/11. நரேன் பார்த்தீங்கன்னா டிசிக்கு அகேன்ஸ்டாக 4/13. மோஸ்ட் விக்கெட் பார்த்தீங்கன்னா நரேன் 53 மேட்ச்சில் 63, சாவ்லா 30 இன்னிங்ஸில் 36, ரசூல் 35 இன்னிங்ஸில் 34. பெஸ்ட் எக்கனாமிக் பார்த்தீங்கன்னா மெனேரியா ஒரு இன்னிங்ஸில் 3, ஸ்ட்ரோக்கு 3.75, பெஞ்சு 4.8, 28. எப்போ விளாண்டான்னு தெரியல. அவ்வளோதான் நண்பர்களே, இதோட ரெக்கார்டு வேறு பெருசாக ரெக்கார்டெலாம் இல்லை. இன்னொரு வீடியோ சந்திக்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.